40 நாட்கள், இந்த லெந்து நாட்களை 40 நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். 40 என்பது வேதாகமத்தில் நிறைய இடங்களில் இது முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்படுகிறது. 40 நாட்கள். இந்த 40 நாட்களை கணக்கிடும்போது நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம சாதாரணமாக சில கொண்டாட்டங்கள், அதுக்கு கார்னிவல் அப்படின்னு சொல்லுவோம். கார்னிவல் என்ற பொருள் என்ன தெரியுமா? கார்னிவல் என்ற சொல் எப்படி வந்தது தெரியுமா? கார்னிவோரஸ் அப்படின்னால என்ன அர்த்தம்? மிருகம் பட்சிக்கிற, அதாவது பட்சினி மிருகங்கள் என்று சொல்கிறோம். மாம்ச பட்சினி மிருகங்களுக்கு கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்னிவல் அப்படின்றத எதுக்குன்னாக்கா, ஆஷ் வெட்னஸ்டேக்கு முந்தின நாள் கொண்டாடப்பட்டது, முந்தின நாள். ஏன்னா அந்த ஆஷ் வெட்னஸ்டேக்குல இருந்து என்ன ஆரம்பிப்பாங்கன்னாக்கா, இனி நாங்கள் இந்த 40 நாள் இந்த உணவில் நாங்கள் நான்வெஜ் எடுக்க மாட்டோம், வெறும் பச்சை காய்கறிகள் தான் சாப்பிடுவோம். அந்த ஃபாஸ்டிங்கில் அதை அவாய்ட் பண்ணுவோம். எதை அவாய்ட் பண்ணுவோம்? மாம்சத்தை அவாய்ட் பண்ணுவோம். இப்போ நாளையிலேருந்து நான் மாம்சத்தை அவாய்ட் பண்ண போகிறேன்றதுனால இந்த சாம்பல் புதனுக்கு முந்தின நாள் இருக்கிற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு மூக்கு பிடிக்க மாம்சத்தை சாப்பிடுவாங்க. அதனால் அது கார்னிவல், அதாவது மாம்சத்துக்கு ஃபேர்வெல் கொடுக்குற, அதுக்கு ஒரு பிரிவு உபசாரம் கொடுக்கிற விழாவாக கார்னிவல் என்று வைக்கப்பட்டது. அந்த கார்னிவல் என்ற வார்த்தைக்கு அதுதான் பொருள். அது எப்பொழுது கொண்டாடப்பட்டது என்றால் ஆஷ் வெட்னஸ்டேக்கு முந்தின நாள். அது பழையது, விடுங்க. இனிமே வர 40 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 நாட்கள் சீனாய் மலையிலே மோசே இருந்தது 40 நாட்கள். அது மட்டுமல்ல, நோவா காலத்திலே பெய்த மழை 40 நாட்கள் மழை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே சுற்றி திரிந்தது 40 நாட்கள். அதே போல கானான் தேசத்திற்கு வருகின்ற பயணம் என்று எடுத்துக்கொண்டால் 40 வருடங்கள். இயேசு கிறிஸ்து அவர் சோதனை மலையிலே அவர் இருந்தபோது, பிசாசானவன் சோதிக்க வந்த அவர் இருந்த அந்த 40 நாட்கள். அதே போல அவர் இந்த பூமியின் இருதயத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கு. பூமியின் இருதயத்தில் இந்த 3 நாட்கள் அவர் பூமிக்கு அடியில் இருந்தாருன்னு சொல்றேனே, அது 40 மணி நேரம். ஸோ எல்லாமே 40 வருது. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் 40 மாதங்கள். கணக்கு போட்டு பாருங்க. அந்த 3.5 வருடம் என்பது 40 மாதங்கள் என்று வரும். 40 என்பது அவ்வளவு முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு காரியமாய் வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. அதனால நம்ம ஒரு 40 நாள் வருஷத்துக்கு போதும்னு நினைக்கக்கூடாது. அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் அவர் மரணத்தை நினைவு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். அதனால தான் நம்ம திருவிருந்து அப்படின்னு வரும்போது, திரு என்றால் கடவுள், அவரே நமக்கு விருந்தாக கொடுக்கப்பட்டது. சிலுவை மரத்திலே அவர் முதல் திருவிருந்தாய் மாறினார். அதை நினைவு கூறுகிறோம். அப்போ சிலுவை மரணத்தை நினைவு கூறும்படி நாம் இந்த திருவிருந்திலே பங்கு கொள்ளுகிறோம். 40 முக்கியமானது. 40 சடங்கல்ல, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. Thank you so much. God bless you all.